அன்பார்ந்த மாணவர்களே வணக்கம். சுகமாக இருக்கீங்களா? ஓகே, எல்லாம் சுகமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். சரி, போன பாடத்தில் நம்ம எதை பற்றி படித்தோம்? வண்ண மீன்கள் இல்லையா? வண்ண மீன்கள் எங்கே இருக்குது? தொட்டியில் வளர்க்குறாங்க. பலதரப்பட்ட பல நிறத்தில் உள்ள பல வடிவில் உள்ள மீன்கள் எல்லாமே இருந்தாலுமே அந்த தொட்டியில் அவை எப்படி இருக்குது? ஒன்றுக்கொன்று விட்டு கொடுத்து மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது இல்லையா? இப்போ நம்ம ஒன்றாக இணைந்து செயல்பட்டால் மட்டும்தான் வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும்? முன்னேற முடியும். நமக்குள்ள போட்டி பூசல் எல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால் ஒரு நாள் என்ன செய்ய முடியாது? வெற்றி வர முடியாது. அப்போ அதைத்தான் வள்ளியப்பா மிகவும் சிறப்பாக ஒரு பாடல் மூலமாக ஒரு சின்ன தொட்டியில் வசிக்கக்கூடிய மீன்கள் கூட எந்த விதமான வேறுபாடும் காட்டாமல் ஒன்றுக்கொன்று விட்டு கொடுத்து வாழ்கின்றன அப்படின்றத நமக்கு சொன்னார். சரி, இந்த பாடலை எல்லாரும் பாடி பார்த்தீங்களா? உங்களால் நல்ல முறையில் பாட முடிஞ்சதா? ஓகே, பாடியிருப்பீங்க. பாட்டை உங்களுடைய ஆசிரியர்களுக்கு அனுப்பி கொடுத்தீங்க தானே? சரி, இனி அந்த பாடத்தில் சார் உங்களுக்காக சில செயல்பாடுகள் கொடுத்து விட்டுங்களா இல்லையா? அந்த செயல்பாடுகள் எல்லாம் செய்தீங்களா? சரி, ஒன்றாவது செயல்பாடு என்ன பாருங்க. பாடலை வாசித்து ஒற்றுமையை உணர்த்தும் வரிகளை எடுத்து எழுதுங்கள் அப்படின்றதுதான். ஏற்கனவே சார் சொல்லியிருந்தேன் பாருங்க. ஒன்றாய் சேர்ந்து வாழும் அப்படின்ற ஒரு வரி அங்கே கொடுத்துருக்குறாங்க. மீதம் என்னெல்லாம் இருக்குன்னு உங்களை எழுதிட்டு வர சொல்லியிருந்தேன். எழுதிருக்கீங்களா? சரி, உங்களுக்காக நான் இங்கே காட்டுறேன். சரிதான், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒன்றாய் சேர்ந்து வாழும், அனுசரித்து வாழுமா, பங்கு போட்டு தின்னுமா, நேர்த்தியாக கூடுமா, வம்பில்லாமல் வாழுமா. ஒன்றுபடி வாசிக்கட்டுமா? ஒன்றாய் சேர்ந்து வாழும், அனுசரித்து வாழுமா, பங்கு போட்டு தின்னுமா, நேர்த்தியாக கூடுமா, வம்பில்லாமல் வாழுமா. இதெல்லாம் ஒற்றுமையை உணர்த்தும் வரிகள். இதெல்லாம் நீங்கள் எடுத்து எழுதுறீங்க தானே? சரி, நீ அடுத்த செயல்பாடு பாருங்க. ஒரே பொருள் தரக்கூடிய சொற்களை இணைக்க சொல்லியிருந்தேன். இந்த பக்கம் 5 உண்டு, அந்த பக்கம் 5 உண்டு. நான் ஒன்று சொல்லியிருந்தேன், வண்ணம்னா நிறம். ரெண்டாவது பாருங்க, அனுசரித்து நீங்க எதை இணைத்திருக்கிறீங்க? விட்டு கொடுத்து. வெரி குட், அதுதான் சரியான சொல். வெரி குட். மூணாவது நேர்த்தியாக என்ன அர்த்தம்? சரியாக. நேர்த்தியாக சரியாக. வம்பில்லாமல் என்ன அர்த்தம்? சண்டை இல்லாமல். பங்கு போட்டுனா தெரியுமா உங்களுக்கு? பகிர்ந்து கொடுத்து. இப்போ இது கரெக்டாக நீங்கள் எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒன்றுபடி உங்களுக்காக நான் வாசிக்கிறேன், கவனிங்க. வண்ணம், நிறம், அனுசரித்து விட்டு கொடுத்து, நேர்த்தியாக சரியாக, வம்பில்லாமல் சண்டை இல்லாமல், பங்கு போட்டு பகிர்ந்து கொடுத்து. ஓகே, அடுத்த செயல்பாடு பாருங்க. என்ன செயல்பாடு? ஒற்றுமையாக வாழும் ஒரு பறவை காகம். அதை பற்றி சில வாக்கியங்களை எழுதுங்கள். நான் ஏற்கனவே எறும்பை பற்றி ஒரு சின்ன குறிப்பு மாதிரி ஒன்று எழுதி உங்களுக்கு வாசித்து கொடுத்துட்டு அதே போல வாக்கியங்களை அடுக்கி காகம் தொடர்பாக எழுதிட்டு வர சொல்லியிருந்தேன். நீங்கள் எல்லாம் எழுதியிருப்பீங்க, உங்கள் ஆசிரியர்களுக்கு அனுப்பி கொடுத்துருப்பீங்க. சார் உங்களுக்காக ஒரு மாதிரியை காட்டுறேன். இது மாதிரி எழுதுனீங்கன்னா கொஞ்சம் கூட நீங்கள் உங்களுடைய மாதிரியை மேம்படுத்தி எழுதிக்கோங்க. ஓகேவா? சரி, காகம் மரத்தில் கூடு கட்டி வாழும். காகம் 2 வகைப்படும். ஒன்று மணிக்காகம், மற்றொன்று அண்டங்காகம். காகங்கள் சுற்றுப்புறத்தை சுத்தம் செய்கின்றன. இறந்த எலி, தூக்கி வீசும் அழுகிய பொருட்கள் போன்றவற்றை காகங்கள் உணவாக உட்கொள்கின்றன. காகங்கள் கா கா என்ற சப்தத்தில் கரை. எழுதுனீங்களா? இதே மாதிரி வாக்கியங்கள் தான் எழுதணும். நீங்க எது வேணா எழுதலாம். சார் இப்படி எழுதலாம் அப்படின்றது வேண்டி ஒன்று காமிச்சு அவ்வளோதான். அப்போ இனியும் எழுதாதவங்க இதே போல ஒன்று எழுதுறதுக்கு முயற்சி பண்ணணும். ஒன்றுபடி வாசிக்கிறேன். காகம் மரத்தில் கூடு கட்டி வாழும். காகம் 2 வகைப்படும். ஒன்று மணிக்காகம், மற்றொன்று அண்டங்காகம். காகங்கள் சுற்றுப்புறத்தை சுத்தம் செய்கின்றன. இறந்த எலி, தூக்கி வீசும் அழுகிய பொருட்கள் போன்றவற்றையும் காகங்கள் உணவாக உட்கொள்கின்றன. காகங்கள் கா
கா என்ற சப்தத்தில் கரை. ஓகேவா? சரி, இனி அடுத்த செயல்பாடு பாருங்க. பாடலில் ஒத்த ஓசையுடைய சொற்களை எடுத்து எழுதுங்கள். இவங்க இங்க ஒத்த ஓசையில் முடியும் சொற்களை மாத்திரம்தான் கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஏதாவது இயைபு சொற்கள் சொல்லுவோம். 2 உதாரணம் கொடுத்துட்டாங்க, வாழுமாம் இல்லையாம். மீதம் வரக்கூடிய வாக்கு உங்களால் பார்த்து எழுதி வர சொல்லியிருந்தாங்க. சார் அதில் உங்களுக்காக வாசிக்கிற கவனிங்க. தொட்டியாம் அப்படின்னு ஒன்று இருக்குது. முதல் 4 வரியில் தொட்டியாம் அப்படின்றது 2 தடவை வந்துருக்குது. கடைசி 4 வரியிலையும் ஒரு தடவை வந்திருக்கு. அப்போ தொட்டியாம் அப்படின்ற ஒரு சொல்ல மொத்தத்தில் அந்த பாடலில் பார்த்தீங்கன்னா 3 தடவை வந்திருக்குது. அப்போ தொட்டியாம், வாழுமா, இல்லையா, தின்னுமா, கூடுமா, இதெல்லாம் சொல்லும்போது ஒரே ஓசை வருதா இல்லையா? அப்படி முடியுது. இப்போ இதெல்லாம் தான் ஒத்த ஓசையில் முடியக்கூடிய இயைபு சொல்கள். தொட்டியா, வாழுமா, இல்லையா, தின்னுமா, கூடுமா. புரியுதுதா? சரி, நீ கடைசியில ஒரு செயல்பாடு கூட உங்களுக்கு கொடுத்து விட்டுருந்தேன் இல்லையா? என்ன செயல்பாடு? தொடரை இணைத்து எழுதுங்கள். காற்று வீசியது அதனால் மரங்கள் ஆடின, காற்று வீசியதால் மரங்கள் ஆடின. அப்ப அதுல அந்த அதனால் எடுத்துட்டு அந்த வீசியது அப்படின்றத வீசியதால் அப்படி மாத்தினீங்கன்னா ஒரு வாக்கியமா மாறிடுன்னு சொல்லிட்டு இருந்தேன். நீங்க முயற்சி பண்ணியிருப்பீங்க. மீத உள்ள 4ஐயும் சார் வாசிக்கிறேன், கவனிங்க. சூரியன் உதித்தது அதனால் வெளிச்சம் வந்தது. அப்ப அதுல அந்த அதனால் எடுத்து மாற்றிட்டு உதித்ததுக்கு பதிலா உதித்ததால் அப்படி போட்டீங்கன்னா அது சரியாயிடும். சூரியன் உதித்ததால் வெளிச்சம் வந்தது. அடுத்ததோ மழை பெய்தது அதனால் குளங்கள் நிறைந்தன. அப்ப அந்த அதனால் எடுத்துடணும். பெய்தது அப்படின்றத பெய்ததால் அப்படி மாத்தினீங்கன்னா அது சரியான வாக்கியமா மாறிடும். மழை பெய்ததால் குளங்கள் நிறைந்தன. இப்ப 2 வாக்கியம் ஒரே வாக்கியமா மாறிடுச்சா இல்லையா? அடுத்த வாக்கியத்தை பாருங்க. பூனை வந்தது அதனால் எலிகள் பயந்து ஓடின. இதுல அந்த அதனால் அப்படின்ற வார்த்தையை எடுத்து மாத்திரணும். அந்த வந்தது அப்படின்றத வந்ததால் அப்படி மாற்றணும். பூனை வந்ததால் எலிகள் பயந்து ஓடின. நீ கடைசி வாக்கியத்தை பாருங்க. சிந்து படித்தால் அதனால் தேர்வில் வெற்றி பெற்றால். இப்ப இதுலயும் அந்த அதனால் எடுத்து மாத்திரணும். படித்தால் அப்படின்றத எப்படி மாற்றணும்? படித்ததால் அப்படி மாற்றணும். சிந்து படித்ததால் தேர்வில் வெற்றி பெற்றால். ஓகேவா? அப்ப ஒண்ணுபடி உங்களுக்கு வாசிக்கிறேன். முதலிருந்து காற்று வீசியது அதனால் மரங்கள் ஆடின, காற்று வீசியதால் மரங்கள் ஆடின. சூரியன் உதித்தது அதனால் வெளிச்சம் வந்தது, சூரியன் உதித்ததால் வெளிச்சம் வந்தது. மழை பெய்தது அதனால் குளங்கள் நிறைந்தன, மழை பெய்ததால் குளங்கள் நிறைந்தன. பூனை வந்தது அதனால் எலிகள் பயந்து ஓடின, பூனை வந்ததால் எலிகள் பயந்து ஓடின. சிந்து படித்தால் அதனால் தேர்வில் வெற்றி பெற்றால், சிந்து படித்ததால் தேர்வில் வெற்றி பெற்றால். ஓகே, அப்ப இதே போல நீங்க எழுதுறினாலும் மீண்டும் முயற்சி பண்ணி சரியான முறையில் இதே மாதிரி எழுதி உங்க ஆசிரியர்களுக்கு அனுப்பணும். இதே போன்ற சிறு வாக்கியங்களை ஒன்றிணைத்து எழுதுவதற்காக நீங்க என்ன செய்யணும்? முயற்சி பண்ணணும். சரியா? இனி இன்னைக்கு பாடத்துக்கு போகலாமா? அப்ப இன்னைக்கு நாம என்ன செய்ய போறோம்? புதிய ஒரு பாடத்துக்கு போக போறோம். பாடத்தினுடைய பேரு யாவரும் ஒன்றே. யாவரும் ஒன்றேன்னு என்ன அர்த்தம்? எல்லாவரும் ஒன்று. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அனைவரும் சேர்ந்து ஒற்றுமையா நின்று செய்தால் மாத்திரம் நமக்கு என்ன செய்ய முடியும்? வெற்றி பெற முடியும். நான் சிறியவன் நீ பெரியவன் சொல்லிட்டு போட்டிகள் வந்து விட்டால் ஒரு வேலையுமே நடக்காது. அதுபோல அனைவரையுமே நாம் என்ன செய்ய வேண்டும்? சமமாக பார்க்கவும் வேண்டும். கேட்டீங்களா? சரி, அப்ப நமக்கு பாடத்துக்குள்ள போறதுக்கு முன்னால உங்களுக்காக வேண்டி சார் ஒரு சின்ன கதை சொல்லித்தாரு. ஓகேவா? சரி, அந்த கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குளக்கரையில ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது. குளம் பார்த்துருக்கீங்களா? குளத்துல என்னெல்லாம் இருக்கும்? ஆமை இருக்கும், தவளை இருக்கும், தாமரை பூ இருக்கும், மீன்கள் எல்லாம் இருக்கும். நல்ல அழகான ஒரு குளம். அந்த குளத்துல ஓங்கி வளர்ந்து ஒரு ஆலமரம் நின்று இருந்தது. எப்போ பார்த்தாலும் காற்று வீசும்போது அதனுடைய இலைகள் சலசலவென ஆடும், தென்றல் காற்று வீசும்போது. அப்போ ஒரு நாள் பார்த்தீங்கன்னா 2 கிளிகள் வந்து அந்த ஆலமரத்தில் வந்து உட்கார்ந்துச்சு. நல்ல பழுத்த ஆலம் பழங்கள் இருந்தது. அதை கொத்தி தின்னது. அது பசி போக்கின உடனே அந்த 2 கிளிகளும் பேச ஆரம்பிச்சிச்சு. ஆஹா, என்ன அருமையா தென்றல் காற்று வீசுதுன்னு பார்த்தியா? இந்த ஆலமரத்தில் இருக்கக்கூடிய இந்த தென்றல் காற்று மிகவும் இனிமையா இருக்கு.
இந்த ஆலமரத்து இலைகள் தான் இது மாதிரி தென்றல் காற்று உருவாகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கு. இனிமேல் தினமும் நம்ம என்ன செய்யலாம், மத்தியான நேரத்தில் அங்கே இங்கேயும் பறந்து அலையாம இந்த ஆலமரத்திலே வந்து ஓய்வெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு. கொஞ்ச நேரம் கழிச்ச உடனே அந்த 2 கிளிகளும் பறந்து போயிடுச்சு. இதை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஒரு ஆள். யார் தெரியுமா? ஆலமரத்து இலை. அப்போ அந்த இலைக்கு மிகவும் சந்தோஷமாயிருச்சு. ஏன்? இந்த தென்றல் காற்று உருவாகிறதுக்கு நான் தான் காரணம். அந்த கிளிகளே என்னை பாராட்டிட்டு போயிருக்கு. உடனே அதை யாருக்கையாவது கூப்பிட்டு சொல்லணுமா இல்லையா? யாரையும் பார்த்தா காணும். அப்போ அது பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளைன்னு சொல்லிச்சு. கிளைனா அந்த இலையை தாங்கி நிற்கக்கூடிய கிளை. ஏ கிளையே, நீ எப்போ பார்த்தாலும் நீ தான் என்னையை தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பியே, இப்போ பார்த்தையா நான் இங்கே இருக்கிறதுனால தான் அழகான தென்றல் காற்று வீசுதுன்னு அந்த கிளிகளே சொல்லிட்டு போகுது. இப்போ தெரியுதா, நான் தான் உனையோட உயர்ந்த ஆளுன்னு நீயாவது புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிச்சு. உடனே கிளை என்ன சொல்லிச்சு தெரியுமா? ஏன் இலையே, நீ ஏன் இவ்வளவு முட்டாள்தனமா பேசுற? நான் தாங்கி நிற்கலைன்னா நீ என்ன செஞ்சிருவ? கீழே விழுந்து போயிடுவ. நான் உன்னை பிடிச்சுக்கிட்டு நிற்கிறதுனால தானே நீ இருக்கிற, பின்ன எதுக்கு இவ்வளவு தலைக்கணமா பேசுற அப்படின்னு கேட்டுச்சு. உடனே இல்லை என்ன சொல்லிச்சு தெரியுமா? ஆமா ஆமா, நீ தாங்கிறதுனால நிற்கிறேன். நான் மாத்திரம் சூரிய ஒளியையும் காற்றையும் பயன்படுத்தி உனக்கு உணவு தயாரித்து கொடுக்கலைன்னா உனையால வளர முடியுமா? நான் தயாரித்து கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்டுட்டு என்னையே திட்டு அப்படின்னு சொல்லிச்சு. ஆமா ஆமா, நான் மாத்திரம் இந்த தண்ணியையும் உணவையும் உனக்கு கடத்தி கொடுக்கலைன்னா உனையால் உணவு தயாரிக்க முடியுமாக்கும் அப்படின்னு சொல்லிச்சு. இவங்க 2 பேரும் பேச்சு சத்தத்தை கேட்டுட்டு அடிமரம் சொல்லிச்சு, என்ன எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, உங்களுக்குள்ள சண்டைக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ கிளை என்ன சொல்லிச்சு தெரியுமா? ஏ அடிமரமே அடிமரமே, நீயாவது கேளு. இந்த இலை எப்பயுமே நான் தான் பெருசு பெருசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்குது. அந்த இலைய நான் தானே தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ நான் தானே இலையை விட ரொம்ப சிறந்தவே அப்படின்னு சொல்லிச்சு. ஏன் முட்டாள்களே, என்ன உளறீங்க? நீங்க 2 பேருமே யாருடைய தயவுல தான் இருக்கிறீங்க? என்னுடைய தயவுல தான் இருக்கிறீங்க. நான் நிக்கலைன்னா கிளையும் இல்லை இலையும் இல்லை, பின்ன எப்படி நீங்க பெருமை பேச முடியும்? அப்ப நீங்க 2 பேரும் சேர்ந்து இலையத்தான் பெரிய ஆளா ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிச்சு. சரி சரி வாங்க, நம்ம இதை வேறுகிட்டே சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் ஆலமரத்து வேறுகிட்ட சொன்னாங்க. ஆலமரம் வேற ஆலமரம் வேற, நீயாவது கேளு. எங்க 3 பேர்ல யார் பெரியது? இலை பெருசா கிளை பெருசா, இல்லை இந்த 2 பேரையும் தாங்கி நிற்கக்கூடிய இந்த தடிமரமான அடிமரம் நான் பெருசான்னு கேட்டுச்சு. அப்போ வேறு சொல்லிச்சு, ஏன் முட்டாங்களா, உங்களுக்கெல்லாம் அறிவில்லையா? உங்க 3 பேரையுமே செவந்து நிற்கிறது நான் ஒருத்தங்க இருக்கும்போது என்கிட்ட நீங்க என்ன செஞ்சு வந்திருக்கீங்க? நியாயம் பேச வந்திருக்கிறீங்க. நான் 2 வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். உங்களை விழுகாம தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறேன், மண்ணோட சேர்த்து பிடிச்சிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு தேவையான சாப்பாடு எல்லாத்தையும் மண்ணுக்குள்ள நான் தானே எடுத்து கொடுக்குறேன். அது கூட தெரியாம 3 பேரும் பெருமை பேசிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சட்டம் போடுச்சு. உடனே இவங்க 3 பேர் விட்டு கொடுத்துருப்பாங்களா? விட்டு கொடுக்கல. 4 பேருமே அவங்கவுங்க காரியத்தை சொல்லிட்டு நியாயம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. வேறு சொல்லிச்சு வேறு தான் பெருசுன்னு, அடிமரம் சொல்லிச்சு அடிமரம் தான் பெருசுன்னு, கிளை சொல்லிச்சு நான் தான் பெருசுன்னு, இலையும் சொல்லிச்சு நான் தான் பெருசு. அப்போ அன்னையிலிருந்து இவங்களுடைய வேலையை சரியா செய்யறது இல்லை. வேறு தண்ணீரை உறிஞ்சு கொடுக்கறது இல்லை, தண்டு தாங்கி நிற்கிறதுக்கு மறந்துச்சு. கிளை வந்துட்டு இலையை தாங்கிறதுக்கு சங்கடப்பட்டுச்சு, இலை வந்துட்டு உணவு தயாரிக்கிறதுக்கு சங்கடப்பட்டுச்சு. கொஞ்ச நாள் ஆன உடனே ஆலமரம் ஒரு நாளைக்கு ஒரு நாள் என்ன செஞ்சுட்டே வந்தது? மெழுந்துக்கிட்டே வந்தது. அது உசுறு போயிடுமோ அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு வானம் கருத்தது, இடி இடித்தது, மின்னல் மின்னுது. எங்கிருந்த ஒரு புயல் காற்று வந்துருச்சு. புயல் காற்று வந்தா என்னாகும்? ஆலமரம் ஆடும், அரச மரம் ஆடும், பனைமரம் ஆடும், தென்னை மரம் எல்லாம் ஆடுமா இல்லையா? அப்படி ஆலமரம் ஆட்டம் போட ஆரம்பிச்சிருச்சு. ஏற்கனவே இந்த 4 பேர் போட்டி போட்டுக்கிட்டு உணவு தயாரிக்காம இருந்ததுனாலையும் உணவை பூமியிலிருந்து எடுக்காம இருந்ததுனாலையும் இதனுடைய சக்தி எல்லாம் போயிடுச்சு. அப்போ அந்த புயல் காற்றுல ஆலமரம் என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சு? அடியோட சாய ஆரம்பிச்சிருச்சு. அந்த நேரம் பார்த்து சுதாரித்த ஆலமரம் மொத்தமா கத்துச்சு, ஏன் முட்டாள்களே, நீங்க எல்லாம் நான் பெருசு நீ பெருசுன்னு போட்டி போட்டுக்கிட்டு இருந்ததுனால நம்ம எல்லாரும் சேர்ந்து மொத்தமா சாக போறோம். அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க கவனிக்கும். கத்துன உடனே வேடு சட்ட சட்ட சட்டான்னு வெள்ளமாக ஆரம்பிச்சது. மண்ணிலிருந்து அது அந்த ஆலமரம் அசையாம அப்படி இறுக்கமா மண்ணோட சேர்த்து வேறு பிடிச்சிக்கிச்சு. இந்த அடிமரமும் உடனே என்ன செஞ்சிருச்சு?
தன் மேலே இருக்கக்கூடிய கிளையும் விலையும் தாங்கி பிடிச்சு நிறுத்த ஆரம்பிச்சிச்சு. அது வரைக்கும் ஆடி அசைஞ்சுக்கிட்டு இருந்த அந்த கிளையும் இனிமேல் ஆடாமல் நிற்கலாம்னு சொல்லிட்டு நேரம் நின்றுச்சு. கொஞ்சம் இதையெல்லாம் உதிர்த்து போனாலும் ஆலமரம் அந்த புயல் காற்றுல சாயாமல் தப்பிச்சுக்கிடுச்சு. அப்போ ஆலமரம் அந்த புயல் காற்றுல சாயாமல் தப்பிச்சது எப்படி? அது நாலுமே ஒன்றாக சேர்ந்து ஒற்றுமையாக வேலை பட்டதுனாலதான். இல்லாட்டி என்ன செஞ்சிருக்கோம்? ஆலமரமே அடியோடு விழுந்தான். ஒரு வழியாக புயல் ஓஞ்சது. அப்போ இதை சொல்லிச்சு, நான் தான் இந்த சண்டைக்கெல்லாம் காரணம். இங்கே யாருமே பெரியவங்க இல்லை, யாருமே சிறியவங்களும் இல்லை. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செஞ்சால் மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும்? ஒற்றுமையாக இருக்க முடியும். இந்த சண்டையை தொடங்கி வச்சது நான் தான். அதனால நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வேரோட வேலையை செய்யணும், அடிமரம் அடிமரத்தோட வேலையை செய்யணும், கிளையோட வேலையை செய்யணும், இலையோட வேலை செஞ்சால் மட்டும்தான் நம்மளால உயிரோடு இருக்க முடியும் தெரிஞ்சது. அதனால இங்கே காப்பாற்றி கொடுத்தவங்களுடைய அனைவருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நன்றியை சொல்லிச்சு. அன்னையிலிருந்து அந்த ஆலமரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இலைக்கும் கிளைக்கும் தண்டுக்கும் அதே மாதிரி வேருக்கும் இதுவரைக்கும் சண்டை வந்ததே கிடையாது. புரிஞ்சுதா? ஓகே. அப்போ இந்த ஆலமரத்தில் சண்டை போட்டது மாதிரி வானத்தில் இருக்கக்கூடிய நிறங்களும் ஒரு நாளைக்கு சண்டை போட ஆரம்பிச்சாங்க. வானத்தில் என்னென்ன நிறம் இருக்குதுன்னு பார்த்தோம். 7 நிறம் இருக்கு. வானவெல்லில் 7 நிறம் உந்தன் சிறகிலே, உன்னை காண வந்த என்னை கண்டு பறந்து செல்வதே. அன்னைக்கு ஒரு பாடத்தில் பாட்டு பாடுவேன் இல்லையா? வானவெல்லின் 7 நிறம் உந்தன் சிறகில். அந்த 7 நிறம் ஆகாயத்தில் இருக்குது. நீங்கள் காலையில் பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறம் அதிகமாக இருக்கும். அதனால தான் சிவந்த வானம் அப்படின்னு, சிவந்த வானம். நடுமதிய நேரங்களில் பார்த்தீங்கன்னா நீல நிறம் அதிகமாக இருக்கும். நீல கலர் தான் அதிகமாக ஒளிச்சு தரலாது. சர் ராமனுக்கு அதனால தான் நோபல் பிரைஸ் கிடைக்குது. அப்போ இந்த 7 நிறமும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. அவங்க என்ன சொல்லி சண்டை போட்டாங்க அப்படின்னு தான் பாடப்பகுதியில் இருக்குது. இப்போ நமக்கு அந்த பாடப்பகுதியை வந்து வாசிக்கலாமா? சரி, உங்களுக்காக சார் ஸ்க்ரீனில் காட்டுவேன். நீங்கள் இங்கே வாசிக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய பாடங்களை எடுத்து வாசிக்கலாம். ஓகே, தொடங்கலாமா? 1 2 3 தொடங்கிக்கோங்க. ஓகே, பாடத்தை வாசிங்களா? சரிப்பா. இந்த பாடத்துல சிவப்பு வண்ணம் தன்னுடைய பெருமையா என்ன சொல்லுச்சுன்னு யார் வாசிக்கிறது? யார் வாசிக்கிறது? ஓகே தான், கோபால் வாசிக்க வரா. வாசிக்கிறத கேட்கலாம். சிவப்பு நிறம் உலக மக்களின் இரத்தத்தின் நிறம். நான் எல்லோருடைய உடம்பிலும் இடம்பெற்றுள்ளேன். அதனால் நான் தான் பெரியவன். உங்களுக்காக வேண்டி
சிந்து இந்த பாடத்தை ஒரு தடவை வாசிக்கிறதுக்கு வேண்டி வாங்கலாம். இப்போ சிந்து வாசிக்கும் போது நீங்கள் என்ன செய்யணும், கவனிக்கணும். நீங்கள் அவன் வாசித்து முடித்த உடனே நீல வண்ணம் என்ன சொல்லுச்சுன்னு நான் சொல்லுவேன் சொல்லணும். ஓகேவா? ஓகே, சிந்து வாசிக்கிறது கவனிங்க. யாவரும் ஒன்றே. ஒருமுறை வானத்தில் வண்ணங்களுக்கு இடையே சண்டை உருவானது. சிவப்பு நிறம். உலக மக்களின் இரத்தத்தின் நிறம் நான். நான் எல்லோருடைய உடம்பிலும் இடம்பெற்றுள்ளேன். அதனால் நான் தான் பெரியவன். பச்சை நிறம். இந்த உலகில் உள்ள செடி கொடிகளில் என் நிறமே உள்ளது. ஆகையால் நானே பெரியவன். நீல நிறம். இல்லை இல்லை, நானே பெரியவன். ஆழ்கடலுக்கும் அகன்றவானுக்கும் என் நிறம்தான். நானே பெரியவன். இவ்வாறு ஒவ்வொரு நிறமும் கூற அங்கு சச்சரவு உண்டானது. அப்போது ஓர் இடி இடித்தது. நிறங்கள் பயத்தில் ஒன்றோடொன்று ஒட்டி கொண்டன. அவை அழகான வானவில்லாக உருமாறின. அதை பார்த்து அருகே இருந்த மேகம் சொன்னது, மேகம், நீங்கள் ஒவ்வொருவருமே ஒவ்வொரு விதத்தில் உயர்ந்தவர்தான். இப்போது ஒன்றாய் சேர்ந்து நிற்கும் போது இன்னும் உயர்வாக இருக்கிறீர்கள். இந்த ஒற்றுமை உங்களுக்கு மேலும் அழகை தருகிறது. நிறங்கள். ஒற்றுமைதான் உயர்வையும் அழகையும் தரும் என்பதை உணர்ந்து கொண்டோம். உங்களுக்கு எங்கள் நன்றி. கவனிச்சிங்களா? அப்ப நீல வண்ணம் என்ன சொல்லுச்சு? குமார், நீ சொல்லுப்பா பார்க்கலாம். நான் குமார் உங்களுக்காக அதை வாசிச்சு காட்டுறேன், கவனிங்க. நீல நிறம். இல்லை இல்லை, நானே பெரியவன். ஆழ்கடலுக்கும் அகன்றவானுக்கும் என் நிறம்தான். நானே பெரியவன். ஓகே, கவனிச்சிங்களா? சரி, இனி உங்களுக்காக வேண்டி சார் ஒரு தடவை வாசிச்சு காட்டுறேன். நீங்க எல்லாரும் என்ன செய்யணும், கவனிக்கணும். வாசிச்சு முடிஞ்ச உடனே பச்சை வண்ணம் என்ன சொல்லுதுன்னு கேட்பேன், நீங்க கண்டிப்பா சொல்லணும். கவனிக்கிறீங்களா? சரி, 1 2 3. யாவரும் ஒன்றே. ஒரு முறை வானத்தில் வண்ணங்களுக்கு இடையே சண்டை உருவானது. சிவப்பு நிறம். உலக மக்களின் இரத்தத்தின் நிறம் நான் தான். எல்லோருடைய உடம்பிலும் இடம்பெற்றுள்ளேன். அதனால் நான் தான் பெரியவன். பச்சை நிறம். இந்த உலகில் உள்ள செடி கொடிகளில் என் நிறமே உள்ளது. ஆகையால் நானே பெரியவன். நீல நிறம். இல்லை இல்லை, நானே பெரியவன். ஆழ்கடலுக்கும் அகன்றவானுக்கும் என் நிறம்தான். நானே பெரியவன். இவ்வாறு ஒவ்வொரு நிறமும் கூற அங்கு சச்சரவு உண்டானது. அப்போது ஓர் இடி இடித்தது. நிறங்கள் பயத்தில் ஒன்றோடொன்று ஒட்டிக்கொண்டன. அவை அழகான வானவில்லாக உருமாறின. அதை பார்த்து அருகே இருந்த மேகம் சொன்னது, நீங்கள் ஒவ்வொருவருமே ஒவ்வொரு விதத்தில் உயர்ந்தவர்தான். இப்போது ஒன்றாய் சேர்ந்து நிற்கும் போது இன்னும் உயர்வாக இருக்கிறீர்கள். இந்த ஒற்றுமை உங்களுக்கு மேலும் அழகை தருகிறது. இந்த ஒற்றுமை உங்களுக்கு மேலும் அழகை தருகிறது. நிறங்கள். ஒற்றுமைதான் உயர்வையும் அழகையும் தரும் என்பதை உணர்ந்து கொண்டோம். உங்களுக்கு எங்கள் நன்றி. ஓகே, அப்ப பாடத்தை கவனிச்சிங்களா? மேகம் என்ன சொல்லுச்சு? நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் அழகாக இருக்கின்றீர்கள். ஆனால் நீங்கள் ஒற்றுமையாக இருக்கும் போதுதான் அது உங்களுக்கு மேலும் அழகை தருகிறது. அப்ப அன்னையிலிருந்து அந்த நிறங்கள் சண்டை போடுறதே இல்லை. நிறங்கள் ஒன்றாய் நின்ற போது அதுக்கு என்ன பேர் வந்தது? வானவில். வானவில் பார்த்துருக்கீங்களா இல்லையா? ஏற்கனவே சார் சொல்லியிருக்கிறேன். வானத்தில் எப்படி வானவில் தோன்றுதுன்னா சொல்லியிருக்கிறேன். அப்ப நாமளும் ஒன்றாக ஒற்றுமையாக நின்றால் மட்டும்தான் நம்மளால் என்ன செய்ய முடியும்? வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். ஓகேவா? சரி, உங்களுக்காக ஒரு முறை கூட சார் வாசிக்கிறேன், நீங்க எல்லாம் கவனிங்க. ஓகே? யாவரும் ஒன்றே. ஒரு முறை வானத்தில் வண்ணங்களுக்கு இடையே சண்டை உருவானது. சிவப்பு நிறம். உலக மக்களின் இரத்தத்தின் நிறம் நான். நான் எல்லோருடைய உடம்பிலும் இடம்பெற்றுள்ளேன். அதனால் நான் தான் பெரியவன். பச்சை நிறம். இந்த உலகில் உள்ள செடி கொடிகளில் என் நிறமே உள்ளது.
ஆகையால் நானே பெரியவன். நீல நிறம், இல்லை இல்லை, நானே பெரியவன். ஆழ்கடலுக்கும் அகன்றவானுக்கும் என் நிறம்தான், நானே பெரியவன். இவ்வாறு ஒவ்வொரு நிறமும் கூற அங்கு சச்சரவு உண்டானது. அப்போது ஓர் இடி இடித்தது. நிறங்கள் பயத்தில் ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொண்டன. அவை அழகான வானவில்லாக உருமாறின. அதை பார்த்து அருகே இருந்த மேகம் சொன்னது, மேகம், நீங்கள் ஒவ்வொருவருமே ஒவ்வொரு விதத்தில் உயர்ந்தவர்தான். இப்போது ஒன்றாய் சேர்ந்து நிற்கும் போது இன்னும் உயர்வாக இருக்கிறீர்கள். இந்த ஒற்றுமை உங்களுக்கு மேலும் அழகை தருகிறது. நிறங்கள் ஒற்றுமைதான் உயர்வையும் அழகையும் தரும் என்பதை உணர்ந்து கொண்டோம். உங்களுக்கு நன்றி. அப்ப இந்த உலகத்துல நம்ம அனைவருமே சச்சரவுகள் இல்லாம, போட்டி பொறாமை இல்லாம ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இது மாதிரி பாடங்கள்லாம் நமக்கு வச்சிருக்கிறாங்க இல்லையா? இப்போ நம்ம எப்பயுமே ஒற்றுமையாக சேர்ந்து மற்றவர்களோடு இணைந்து செயல்பாடுகளில் பங்கெடுக்க வேண்டும். ஓகே, இனி இந்த பாடப்பகுதியில் என்னென்ன செயல்பாடுலாம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாமா? ஓகே, ஒன்றாவது செயல்பாடு பாருங்க. 3 நிறங்களும் தங்களை பற்றி பெருமையாக பேசியதல்லவா, அதே போல இவை என்னெல்லாம் பேசியது. இப்போ சிவப்பு நிறம் சொல்லிச்சு, உலகில் இருக்கக்கூடிய எல்லா உடம்புலையுமே சிவப்பு நிற ரத்தம் தான் ஓடுது, அதான் நான் பெருசுன்னு சொல்லிச்சு. பச்சை நிறம் என்ன சொல்லிச்சு, நீ பேசாமல் இரு, உலகத்தில் இருக்கக்கூடிய செடி கொடி மரம் தாவரங்கள் எதில் பார்த்தாலும் பச்சை நிறம், அந்த பச்சை நிறமே நான் தான் சொல்லிச்சு. நீல நிறம் என்ன சொல்லிச்சு, நீங்கள் 2 பேரும் ரொம்ப சின்ன மனிதர்கள், என்னுடைய கதையப்பா ஆகாயமும் கடலும் நீல நிறமா இருக்குது, அப்போ உங்களை எல்லாம் நான் தான் பெருசுன்னு சொல்லிச்சா இல்லையா? அதே மாதிரி ஆகாயத்தில் இருக்கக்கூடிய மழையும் மின்னலும் இடியும் என்னெல்லாம் பேசியிருக்கிறாங்க உங்களை எழுத சொல்லியிருக்கிறாங்க. மழை என்னெல்லாம் சொல்லணும், மழை இல்லைன்னா இந்த பூமியில என்ன இருக்காது, ஆறுகள் ஓடாது, கடல் இருக்காது, தாவரங்கள் இருக்காது இல்லையா? குடிப்பதற்கும் குளிப்பதற்கும் சமைப்பதற்கும் விவசாயம் பண்ணுவதற்கெல்லாம் தண்ணி இல்லைன்னா ஏதாவது நடக்குமா? இப்போ அதை பற்றி எல்லாம் மழை பேசியிருக்கும். மின்னல் என்ன சொல்லியிருக்கோம், மின்னல் சொன்னாலே எல்லாருக்கும் பயம். ஏன், இந்த தாவரங்களை எல்லாம் அது வேணா மின்னல் வெட்டி அழித்திடுது, காடை தீப்பிடிக்க வைக்கலாம். ஆனால் அது மாத்திரம் இல்லை, ஆகாயத்தில் மின்னல் வரும்போது எல்லாரும் பயந்து போய் கதை அடைச்சிக்குவாங்க. ஏன், கண்ணு போயிடும் அல்லது அபாயங்கள் ஏற்படும் சொல்லி. ஓகே, அப்போ இடி என்ன சொல்லியிருக்கோம், என் பேரை கேட்டால் எல்லாரும் நடுங்குவாங்க இல்லையா? இடி ஓசை கேட்ட நாகம் போல அப்படின்னு சொல்லுவாங்க. இடி ஓசை கேட்டுச்சுன்னா பாம்பு கூட தலையை தூக்காமல் படுத்துக்குமா. இடி கட்ட நம்மளும் பயப்படுவோமா இல்லையா? உயிரே போயிடும் அப்படின்லாம் சொல்லுவோம். அப்போ இந்த மழை மின்னல் இடி 3மே என்ன பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதிட்டு வாங்க. நீங்கள் எழுதி உங்களுடைய ஆசிரியர்களுக்கும் அனுப்பி கொடுங்க. அடுத்த வகுப்பில் அது சரிதானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உங்களுக்கு அடுத்த வகுப்புக்கு வரும்போது சார் அதனுடைய ஒரு மாதிரி கொண்டு வந்து காட்டுகிறார். இனி அடுத்து பாருங்க, கீழே தரப்பட்ட சொற்களை பயன்படுத்தி கதையை நிறைவு செய்யுங்கள். அது ஒரு கதையெல்லாம் ஒரு நிகழ்வு தான். முதலாவதாக அந்த படத்தை பாருங்க. படத்துல ஒரு குழந்தை என்ன செஞ்சுட்டு இருக்குது, கொடை பிடித்து கொண்டு பள்ளியிலிருந்து வந்துகிட்டு இருக்குது. அந்த மழை பெய்யும் போது மின்னல் மின்னுது, காற்று வீசுகிறது இல்லையா? அப்போ இது தொடர்பான ஒரு நிகழ்வாக அங்கே கொடுத்துருக்குறாங்க. அந்த நிகழ்வுல பகுதி கொடுத்துருக்குறாங்க, மீதம் உள்ளதை நீங்களாக கற்பனை பண்ணி எழுதிட்டு வரணும். சரி, கொடுத்துருக்கிறத நான் வாசிக்கிறேன். பாமா பள்ளிக்கூடம் விட்டு வேகமாக வந்தாள். நம்ம 4 மணிக்கு பள்ளிக்கூடம் விட்டா வீட்டுக்கு வேகமாக போகுமா இல்லையா? ஐயையோ, மழை வரும்போல் தோன்றுகிறது, மேகமும் கருத்து விட்டது, காட்டுப்பாதை வேறு, அதோ ஒரு அழகான மயில் தோகை விரித்து ஆடுகிறது. இவ்வளவுதான் கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் யார் சொல்றா? பாமா சொல்றா. அங்க கீழே கொஞ்சம் சொற்கள்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. மின்னல், இடி, மழை, வெயில், வானவி. அப்போ இதெல்லாம் வச்சுட்டு இதை ஒரு நிகழ்வாக மாற்றி எழுதினா போதும். அதாவது பள்ளிக்கூடம் விட்டு வர்றா, காற்றடிக்குது, மழை பெய்யுது, மின்னல் மின்னுது, மயில் தோகை விரித்தாடுகிறது, ஆகாயத்தில் வானவில் வருது. இதெல்லாம் வச்சுட்டு ஒரு முழுமையான ஒரு நிகழ்வாக நீங்கள் எழுதுனீங்கன்னா போதும். புரிஞ்சுதா? கொஞ்சம் இங்கே கொடுத்துருக்காங்க வரி, அது கூட இந்த வார்த்தைகளில் வர்றது மாதிரி உங்களுடைய வரியையும் அதில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். ஓகே, நீ அடுத்த செயல்பாடு பாருங்க. நமது தேசிய கொடியை வரைந்து வண்ணம் தீட்டுங்கள், வண்ணங்களின் சிறப்புகளை எழுதுங்கள்.
இங்கே நம்மளுடைய மூவர்ண கொடி அப்படிம்பாங்க இந்திய தேசிய கொடி. அந்த நம்ம இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார் தெரியுமா? பிங்களி வெங்கையா அப்படின்றவர். அது இப்போ ஒன்றும் இல்லை, சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்னாடியே வடிவமைக்கப்பட்ட ஒரு கொடி. 1931 நம்ம தேசிய கொடியை வடிவமைச்சிருக்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு வடிவமைத்த பிங்களி வெங்கையா வடிவமைத்த கொடியில் இதே மாதிரி நடுவில் இருக்கக்கூடிய அசோக சக்கரம் கிடையாது. அதுக்கு பதிலாக அங்கே என்ன இருந்தது? ராட்டை இருந்தது. அந்த கொடியில் சில மாற்றங்களெல்லாம் செய்து நம்ம இந்தியாவுடைய தேசிய கொடியை ஏற்றுக்கிட்டாங்க. இதில் மேலே இருக்கக்கூடிய நிறம் என்னது? காவி நிறம். நடுவில் இருக்கக்கூடியது நம்மளுடைய வெண்மை நிறம். கீழே இருக்கக்கூடியது பச்சை. இல்லைங்களா? இந்த கொடியை நீங்கள் வரையும் போது எப்பயுமே ஒரு அளவை கடைபிடிக்க வேண்டும். அதாவது அதனுடைய அகலம் 2 பங்கு இருந்ததுன்னா நீளம் 3 பங்கு இருக்குது. 2க்கு 3 அப்படிம்பாங்க. அதாவது 2 சென்டிமீட்டரு நீங்கள் அகலம் எடுத்தீங்கன்னா 3 சென்டிமீட்டர் நீளம். 4 எடுத்தாலா? இது 4 எடுத்தால் என்ன செஞ்சிடணும்? 2 2 4, அதனுடைய 3 மடங்கு 6 ஆகும். இது 6 இருந்தால் அது 9. அப்போ 2க்கு 3 அப்படின்ற அடிப்படையில் தான் நீங்கள் ஒரு தேசிய கொடியை வரையணும். தேசிய கொடியை வரையும் போது கலர்கள் எல்லாமே அந்த கட்டத்தை விட்டு வெளியில் போகாமல் வரையணும். சதுரமாக வரையவே கூடாது, நீள் சதுரமாக தான் ஒரு தேசிய கொடியை வரையணும். 2க்கு 3 என்ற அனுபாதத்திலிருந்து மாறவே மாறக்கூடாது. அதுக்கு பிறகு அந்த வண்ணங்கள் எதெல்லாம் சொல்லுது அப்படின்றத பற்றி நீங்கள் சுருக்கமாக ஒரு 4-5 வரிகளில் அங்கே எழுதணும். எழுதிட்டு வாங்க, அடுத்த வகுப்பில் நமக்கு பார்க்கலாம். இனி அடுத்தது பாருங்க, பாடப்பகுதியில் உள்ள நிகழ்ச்சியை நடித்து காட்டுங்கள். அங்கே ஒரு ஸ்டேஜ் போட்டுக்கிறாங்க, அரசு நடுநிலைப்பள்ளி பூப்பாறை. அப்போ பூப்பாறை மாணவர்கள் அங்கே நடிக்க போகிறாங்க. அப்போ நீங்களும் நடிக்கலாம். பள்ளிக்கூடம் இருந்தால் நமக்கு ஆளுக்கு ஒரு கதை பாத்திரமாக எடுத்துக்கிட்டு நடித்து காட்டலாம் முடியும். இப்போ பள்ளிக்கூடம் இல்லை, எல்லாருக்கும் விடுமுறை, வீட்டில் இருக்கிறோம் இல்லையா? வீட்டிலேருந்தே படிச்சுக்கிட்டு இருக்கிறோம், அதனால் நடிக்க முடியாது. அப்போ அந்த பூப்பாறை மாணவர்களுக்காக வேறு யாராவது ஏதாவது பள்ளியிலிருந்து நடித்து அனுப்புகிறார்களான்னு பார்க்கலாம். இல்லைன்னா உங்களுக்காக வேண்டிட்டு அடுத்த ஒரு நாடக பகுதியாக மாற்றி சார் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? அப்போ இந்த பாடம் ஒற்றுமையை உணர்த்தக்கூடிய ஒரு பாடம். நம்ம இந்த பாடத்தில் வானத்தில் இருக்கக்கூடிய நிறங்களுடைய ஒற்றுமை பார்த்தோம். அது வானவில்லா மாறிச்சு. அதே மாதிரி மின்னல், இடி, மழை போன்றவையெல்லாம் அவங்களுடைய பெருமையை பேசினாங்க. கொஞ்சம் செயல்பாடுகளாக இருக்குது, இதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வரணும். பாடப்பகுதியை 1க்கு 2 முறை வாசித்து பார்க்கணும். செயல்பாடுகள்லாம் நீங்கள் வீட்டில் இருந்து செய்துட்டு வாங்க. நமக்கு அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓகே, பாய்.